நாம் அடிக்கும் கொசு நம்மை கொல்லும் உலகின் நம்பர் 1 கொலைகாரன். சிங்கமல்ல, பாம்பல்ல, சுறா அல்ல, உலகில் அதிகமான மனித உயிர்களை எடுத்துக்கொண்டிருக்கும் கொலைகாரன் யார் தெரியுமா? நம்ம கையில் அடிச்சு கொள்ற ஒரு சிறிய கொசுதான். கொசு சாதாரண பூச்சியா? நாம நினைப்போம் சின்ன பூச்சிதான், கடிச்சா அரிப்பு தான் வரும். ஆனா உண்மை, உலகிலேயே மிக ஆபத்தான உயிரினம் கொசு. வருடத்திற்கு 7 லட்சம் பேர் கொசு காரணமாக உயிரிழக்கிறார்கள். ஒரு கொசு கண்களால் அல்ல, வாசனையால் மனிதனை தேடும். 100 அடி தூரத்திலிருந்தே உன் உடலை கண்டுபிடிக்கும். ஃபீமேல் கொசுதான் ரத்தம் குடிக்கும். மேல் கொசு பூ வாசனை, நெக்டர் தான் குடிக்கும். ஃபீமேல் கொசு உன் இரத்தத்தை புரோட்டீன்காக குடிக்கும். ஒரு முறையில் 3 மடங்கு உடல் எடைக்கு ரத்தம் குடிக்கும். 300 வரை முட்டையிடும். அதனால்தான் ஒரு கொசுவை விட்டால் 1000 கொசு ஆகுது. கொசு பிறக்க தண்ணீர் மட்டும் போதும். கொசுவின் லைஃப் சைக்கிள்: எக், லார்வா, பியூப்பா, அடல்ட், ஷாக். ஒரு பாட்டில் மூடி அளவு தண்ணி போதும். 5 நாளில் முழு கொசு உருவாகும். வீட்டில் இருக்கும் சிறு தண்ணி கொசு ஃபேக்டரி. கொசு கொண்டு வரும் மரண நோய்கள்: டெங்கு, இரத்தத் தகடுகள் குறையும். மலேரியா, காய்ச்சல் பிளஸ் உயிருக்கு ஆபத்து. சிக்கன்குன்யா, மூட்டு வலி மாதங்களுக்கு நீடிக்கும். ஜீகா, குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும். ஃபைலேரியா, கால்கள் வீக்கம். ஒரு கொசு ஒரு ஊசி, ஆனா அதுல விஷம் நிரம்பி இருக்கும். கொசு உன்னை எப்படி கண்டுபிடிக்கும்? நீ வெளியே விடும் கார்பன் டை ஆக்சைடு, உடல் வெப்பம், வியர்வை வாசனை, கருப்பு நிற ட்ரெஸ் அதிகம் அட்ராக்ட் ஆகும். அதான் சில பேரை மட்டும் கொசு அதிகம் கடிக்கும். கொசு கடிக்கும்போது என்ன நடக்கும்? முதலில் அனஸ்தட்டிக் இன்ஜெக்ட் பண்ணும், உனக்கு தெரியாது. பிறகு பிளட் தின் கெமிக்கல் விடும், அதான் அரிப்பு பிளஸ் ஸ்வெல்லிங். அதே நேரம் வைரஸ் உன் இரத்தத்துக்குள் செல்கிறது. நீ கொசுவை அடிக்கும் நேரத்துக்குள் நோய் ஆல்ரெடி உடம்புக்குள் போயிருக்கும். நாம் செய்ய வேண்டியது: 1. தண்ணி தேங்க விடக்கூடாது. 2. வாரத்திற்கு ஒரு முறை கண்டெய்னர் கிளீன். 3. மஸ்கிட்டோ நெட். 4. காயில் அல்லது லிக்விட். 5. வீட்டை சுற்றி தூய்மை. 6. இரவு முழுவு கைகள் ட்ரெஸ். கொசுவுக்கு மனிதரைப் போல லங்ஸ் இல்லை. அதற்கு பதிலாக ட்ரேக்கியல் சிஸ்டம் என்று சொல்லப்படும் சிறப்பு சுவாச அமைப்பு இருக்கும். எப்படி மூச்சு விடுகிறது? கொசுவின் உடலில் சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அவை ஸ்பிரக்கிள்ஸ் என்று அழைக்கப்படும். இந்த ஸ்பிரக்கிள்ஸ் வழியாக காற்று உள்ளே சென்று உடலின் முழுவதும் பரவியுள்ள ட்ரேக்கியா டியூப்ஸ் மூலம் ஆக்சிஜன் செல்கிறது. அதனால் கொசுவுக்கு லங்ஸ் கிடையாது, ஏர் பைப்ஸ், அதாவது ட்ரேக்கியா மட்டும்தான். எத்தனை ஸ்பிரக்கிள்ஸ்? பொதுவாக ஒரு கொசுவின் உடலில் 10 ஸ்பிரக்கிள்ஸ் இருக்கும். 2 தோராக்ஸ் பகுதியில், 8 அப்டமன் பகுதியில். சுவாரஸ்யம்: கொசு மூச்சுவிட நுரையீரல் தேவையில்லை. உடலே முழுக்க காற்று செல்லும் குழாய்களால் ஆனது. அதான் அது இவ்வளவு லைட்டா வேகமா பறக்க முடிகிறது. கொசுவின் வாயின் உண்மை அமைப்பு: கொசுவின் வாயில் 6 கூர்மையான ஊசி போன்ற பகுதி இருக்கும். இதையே விஞ்ஞானத்தில் ஸ்டைலட்ஸ் என்பார்கள். அவை என்ன பண்ணும் தெரியுமா? தோலை குத்தும், தோலை வெட்டும், இரத்த நாளை கண்டுபிடிக்கும், இரத்தம் உறிஞ்சும், சலைவா இன்ஜெக்ட் பண்ணும். அதனால்தான் நமக்கு அரிப்பு வரும், வைரஸ் உடம்புக்குள் செல்கிறது. அப்படின்னா டீத் இல்லையா? ஆம், கொசுவுக்கு டீத் கிடையாது. ஆனால் 6 பிளேடு மாதிரி கூர்மையான மவுத் நீடில்ஸ் இருக்கும். இதுதான் ஒரு மினி சர்ஜிக்கல் செட் மாதிரி வேலை செய்கிறது. சின்ன பூச்சி, ஆனா கடிக்கும் முறை ரொம்ப அட்வான்ஸ்ட். நாம் கொசுவை அடிக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் கொசுதான் மனிதனை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. சிறியது என்பதற்காக அலட்சியம் செய்தால் அது ஒரு நாள் உயிரையே எடுத்துக்கொள்ளும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹெல்தி க்ளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு கொசுவை அடிப்பது போதுமில்லை, அது பிறக்காத சூழலை உருவாக்குவோம்.